Hi guys, இந்த வீடியோவில் வந்து நாம் கடைசி பார்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட்டில் வந்து நாம் எப்படி ஷெல் கோடை வந்து MsfVenom வச்சு ஜென்ரேட் பண்ணுறோம் அண்ட் ரிவர்ஸ் ஷெல் வந்து எப்படி எடுக்க போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நாம் வந்து DLL ஃபைலை வந்து கண்டுபிடிச்சோம். அதாவது சேஃப் SCH அண்ட் ASLR எல்லாமே டிசேபிளில் இருக்கணும், அதாவது ஃபால்ஸ் வேல்யூ. அண்ட் அந்த ஸ்பெசிஃபிக் DLL ஃபைலில் ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து முக்கியமாக பேட் கேரக்டர்ஸ் வந்து இருக்கக்கூடாது, அதாவது இந்த ஸ்டெப்பில் கண்டுபிடிச்ச பேட் கேரக்டர்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து லெட்ஸ் ஜஸ்ட் கிரியேட் தி ஷெல் கோட். ஸோ இதுக்கு நான் வந்து காலி மிஷினை வந்து யூஸ் பண்ணுறேன், ஏன்னா WSLல நான் வந்து மெட்டாஸ்பைட் ஃப்ரேம்ஒர்க்கை வந்து செட்டப் பண்ணோம். யூஸ்வலாக கொஞ்சம் டிலேவாக இருக்கும், ஸோ அன்னெசரி எஃபர்ட்ஸ். ஸோ டைரெக்டாக நாம் வந்து MsfVenom. ஸோ இதோடைய ஹெல்ப் ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ MsfVenom நாம் வந்து 32-பிட் ஷெல் கோடை வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து -A ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணணும், அதாவது ஆர்கிடெக்சர் x86, அதாவது 32-பிட் மிஷின். அண்ட் நாம் வந்து பிளாட்ஃபார்ம் கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் ஆர் லினக்ஸ். ஸோ பை டிஃபால்ட்டாக பேலோட் மேலே டிபெண்டடாக பிளாட்ஃபார்ம் வந்து ஆட்டோமேட்டிக்காக MsfVenom வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ நான் வந்து சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ பேலோடு வந்து விண்டோஸ் அண்ட் நம்மளுக்கு வந்து ஷெல் ரிவர்ஸ் TCP வேணும். ஸோ நீங்கள் வந்து மெட்ரிபெட்டர் ஷெல் ரிவர்ஸ் TCP ஆர் பைண்ட் TCP எந்த பேலோட்ஸ் வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பேலோட்ஸ் வந்து பார்க்கணுன்னா MsfVenom லிஸ்ட் பேலோட்ஸ் அப்படிங்கிற கமாண்டை கொடுத்தா MsfVenomல இருக்கிற எல்லா பேலோட்ஸுடைய அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்து வரும். யூஸ்வலாக இது கொஞ்சம் டைம் ஆகும் அவுட்புட்க்கு. ஸோ இதை வந்து கிரிப் விண்டோஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா விண்டோஸ் மிஷினுக்கு எந்தெந்த பேலோட்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ x86 பிளாட்ஃபார்ம் விண்டோஸ் பேலோட் விண்டோஸ் ஷெல் ரிவர்ஸ் TCP. ஸோ நாம் வந்து இப்போ வந்து lhost அண்ட் lport வந்து கொடுக்கணும். ஸோ நான் வந்து என்னுடைய காலி மிஷினுக்கு வந்து கனெக்ஷன் வந்து வரணும், அதாவது 192.168.1.14. ஸோ 192.168.1.14 அண்ட் lport இஸ் ஈக்குவல் டு 8080. ஸோ என்னுடைய காலி மிஷினில் லிசனர் வந்து இந்த பர்டிகுலர் IP அட்ரஸ் அண்ட் இந்த பர்டிகுலர் போர்ட்டில் வந்து லிசனிங்கில் இருக்கும். அண்டு நான் வந்து என்கோடர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த VulnServerக்கு என்கோடர் யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல. ஸோ பேசிக்கலாக என்கோடர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா மேபி ஜஸ்ட் லைக் ஒரு ஆன்டிவைரஸ் பைபாஸ். ஆக்சுவலாக இந்த என்கோடர்ஸ் வந்து இப்போ வந்து அவ்வளோவா யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ பெஸ்ட் என்கோடர் வந்து நீங்கள் வந்து MsfVenom லிஸ்ட் என்கோடர்ஸ் அப்படின்னு கொடுத்தா எல்லா என்கோடர்ஸும் உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் வரும். ஸோ நான் வந்து எப்போவுமே ஷிகாட்டாகனாய் என்கோடர் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொஞ்சம் அன்னெசரியாக இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ மேபி ஃப்யூச்சரில் எப்பயாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் -B ஆப்ஷனுக்கு வந்து நாம் வந்து பேட் கேரக்டர்ஸ் வந்து இங்கே வந்து கொடுக்கணும். அதாவது ப்ரீவியஸ் ஸ்டெப், அதாவது ப்ரீவியஸ் வீடியோவில் நாம் வந்து பேட் கேரக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம். ஸோ மேபி இந்த பர்டிகுலர் பைனரிக்கு ஏதாச்சும் பேட் கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே வந்து கொடுக்கணும். ஸோ பை டிஃபால்ட்டாக யூனிவர்சல் பேட் கேரக்டர்ஸ் வந்து X00ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். அண்ட் நான் வந்து பைத்தனை வச்சு எக்ஸ்ப்ளாய்ட் கோடு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் அவுட்புட் வந்து எனக்கு பைத்தனில் வேணும். ஸோ அதனால் -Python. சில சமயம் நீங்கள் வந்து மேபி C கோட் ஆர் ஜாவாவில் வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும், மேபி உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ்க்கு. ஸோ நீங்கள் வந்து Cயில் கொடுத்தீங்கன்னா Cயோடைய சின்டாக்ஸ் பிரகாரம் அவுட்புட் வந்து கொடுக்கும். ஸோ எனக்கு பைத்தனில் வேணும். ஸோ -Python. ஸோ ஜென்ரேட் ஆகட்டும், பேலோட் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேலோடு வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ மேலே போய் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ நோ பிளாட்ஃபார்ம் செலக்டட். ஆக்சுவலாக நான் பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணால் அது ஏன் பிளாட்ஃபார்ம் செலக்டட் வரல, மேபி சின்டாக்ஸில் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். ஃபவுண்ட் ஒன் காம்பேட்டிபிள் என்கோடர்ஸ், ஏன்னா நான் வந்து ஷிகாட்டாகனாய் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஷிகாட்டாகனாய் வச்சு பட் நீங்கள் வந்து இட்ரேஷன்ஸ் கூட கொடுக்கலாம், எத்தனை இட்ரேஷன்ஸ்க்கு வந்து அந்த பர்டிகுலர் ஷெல் கோடு வந்து என்கோட் ஆகணும் அப்படின்றதுக்கு. அண்ட் இந்த பேலோட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 351 bytes.
ஸோ அனாவசியமாக நம்ம வந்து 1000 பைட்ஸை வந்து நம்ம வந்து செக் பண்ணோம் ஷெல் கோடுக்கு ஸ்டாக்கில் இடம் இருக்கா இல்லையான்னு. ஸோ 351 பைட்ஸில் நம்மளால் இந்த ரிவர்ஸ் ஷெல் பேலோடு வந்து சூஸ் பண்ண முடியுது. அண்ட் ஒரு பைத்தன் வேரியபிள் நம்ம வந்து ஃபார்மேட் பைத்தன் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பஃப் அப்படிங்கிற வேரியபிளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷெல் கோடு வந்து அப்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக அந்த பஃப் வேரியபிள் வேணால் நாம் வந்து ஷெல் கோட் அப்படிங்கிற வேரியபிள் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு -v ஷெல் கோட். ஸோ எப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டில் வந்து பஃப்புக்கு பதிலாக ஷெல் கோட் அப்படிங்கிற வேரியபிளுக்கு இந்த ஆக்சுவல் பேலோடு வந்து கன்கேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் வந்து ஷெல் கோட் வேரியபிளுக்கு பேலோடு வந்திருக்கு. ஸோ இதை வந்து நாம் காப்பி பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து shellcode.txt அப்படிங்கிற ஃபைலுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணுறேன். ஸோ cat shellcode.txt. ஸோ ஷெல் கோடு வந்து இங்கே இருக்கா. ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கிட்டு நம்மளுடைய ஸ்கிரிப்டில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ cat shellcode.txt exclip selection clipboard. ஸோ vim shellcode.py. ஸோ ப்ரீவியஸ் ஸ்கிரிப்டில் நான் வந்து பேட் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அதே தான். ஸோ இங்கே வந்து நாம் வந்து பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ செட் பேஸ்ட் இன்சர்ட். ஸோ ஷெல் கோடு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. சம்மந்தமே இல்லாத லைன்ஸை டிலீட் பண்ணிவிடுவோம். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் ட்ரங்க் ஆஃப்செட் EIP. ஸோ எப்போவுமே EIPக்கு அப்புறமா சில கேரக்டர்ஸ் வந்து கொடுக்கணும். அதாவது X90. ஸோ இது வந்து நாப் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பேசிக்கலாக 10, 50 or 100 நாப்ஸ் கூட கொடுக்கலாம் டிபெண்டிங் ஆன் தி ஸ்டாக்குடைய சைஸ் எவ்வளோ ரைட் பண்ண முடியுமோ. ஸோ இது வந்து ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனுக்கு தான். அதாவது ஷெல் கோடு வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகணுன்றது காரணத்தால் நீங்கள் வந்து நாப் ஸ்லெட் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக MsfVenomலேயே நீங்கள் வந்து நாப் ஸ்லெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது நாப்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. அதாவது எத்தனை நாப்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஜென்ரேட் பண்ணணுன்னு. ஸோ அதில் காட்டினா ஷெல் கோடில் மர்ஜ் என்கோட் ஆகிடும். ஸோ இது உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் இங்கே வந்து ஹார்ட் கோட் பண்ணுறேன் நான். அண்ட் தென் ஃபைனலி அந்த பர்டிகுலர் ஷெல் கோட். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கிளியர். ஸோ IP வந்து 14 எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லிசன் பண்ணுவோம். ஸோ NC NLVP 8080. ஸோ இப்போ வந்து பைத்தன் shellcode.py இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஷெல் வந்து கிடைக்கணும். ஸோ VulnServer.exe இப்போ வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ நான் வந்து இம்யூனிட்டியை வந்து ஓப்பன் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து இம்யூனிட்டியை ஓப்பன் பண்ணி பிரேக் பாயிண்ட் போட்டு அந்த ஷெல் கோடு வந்து எப்படி வந்திருக்கு ஸோ அது வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து பிரேக் பாயிண்ட் போட்டு பார்த்தா கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ ரன்னிங்கில் இருக்குது. இப்போ வந்து நாம் வந்து ஃபயர் பண்ணலாம். எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷெல் வந்து வந்துருச்சு. ஆக்சுவலாக இதில் ப்ரிவிலேஜஸ் பார்த்தீங்கன்னா சைபர் பிளாக் ஹோல் ப்ரிவிலேஜஸில் தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து இந்த பர்டிகுலர் பைனரியை அட்மினிஸ்ட்ரேட்டர் கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து ரன் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து அட்மின் ப்ராம்ப்டில் வந்து ரன் பண்ணிங்கன்னா அட்மின் ரிவர்ஷல் வந்து கிடைக்கணும். ஓ மை காட், நான் வந்து தெரியாமல் வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் எனேபிள்லேயே இருந்திருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இது வந்து ட்ரை பண்ணும்போது எப்போவுமே டிசேபிளாக இருக்கட்டும். அண்ட் இப்படி தான் நீங்கள் வந்து பஃபர் ஓவர்ஃப்ளோ வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும். ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சின்ன சம்மரைசேஷன் வந்து இப்போ வந்து பண்ணலாம் எப்படி ஆரம்பத்துலேருந்து வந்தோன்றதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாம் வந்து சர்வீஸை வந்து கண்டுபிடிச்சோம் அண்ட் அதோடைய பிஹேவியரை வந்து பார்த்தோம். அண்ட் நாம் வந்து ஃபஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸிங் பண்ணும்போது 210 பைட்ஸ்க்கு அது வந்து க்ராஷ் ஆச்சு. அண்ட் EIP ஓவர் ரைட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இந்த பர்டிகுலர் EIP வந்து ஓவர் ரைட் பண்ண முடியுதான்னு. அண்ட் தென் ஆஃப்செட்டை வந்து கண்டுபிடிக்கணும் இந்த ஆஃப்செட்டை. ஸோ ஒன்ஸ் தட் ஆஃப்செட்டை கண்டுபிடிச்ச உடனே நம்மளுக்கு வந்து EIP-உடைய கண்ட்ரோல் வந்து 2004th பைட்டில் இருக்குன்னு தெரிய வருது. அண்ட் தென் நாம் வந்து என்ன பண்ணுறோன்னா பேட் கேரக்டர்ஸை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் இந்த பர்டிகுலர் இடத்துல எத்தனை நம்பர் ஆஃப் பைட்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் இருக்குது ஸோ தட் நம்மளுடைய ஷெல் கோடு வந்து அந்த பர்டிகுலர் ஸ்பேஸுக்குள்ளே நாம் வந்து ஜென்ரேட் பண்ணலாம்.
அண்ட் தென் அதில் பேட் கேரக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா பாசிபிள் ஹெக்ஸ் வேல்யூஸை வந்து ஒரு பாசிபிள் ஸ்கிரிப்டை வச்சு நாம் வந்து சென்ட் பண்ணுறோம். அண்ட் வி வில் நோட் டவுன் தோஸ் பேட் கேரக்டர்ஸ் ஹியர். அண்ட் தென் mono.py வச்சு நாம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் மாடியூலில் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் DLL ஃபைல் which has safe SCH, ASLR, NX compact வந்து ஃபால்ஸ் வேல்யூஸ் இருக்கணும். அண்ட் தென் அந்த பர்டிகுலர் சர்ச் DLL ஃபைலில் வந்து நீங்கள் வந்து ஜம்ப் PSV இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கண்டுபிடிக்கணும். அண்ட் அதோடைய அட்ரஸில் இங்கே இருக்கிற பேட் கேரக்டர்ஸ் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அந்த பர்டிகுலர் அட்ரஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஸ்கிரிப்டில் EIP-யை வந்து ஓவர்ரைட் பண்ணக்கூடிய வேரியபிளுக்கு வந்து அத்தை வந்து அப்டேட் பண்ணிக்கணும். அண்ட் தென் ஃபைனலாக நீங்கள் வந்து ஷெல் கோடை MsfVenom வச்சு அந்த பர்டிகுலர் ஆர்கிடெக்சரை வந்து நீங்கள் வந்து நோட் டவுன் பண்ணிக்கணும். எந்த ஆர்கிடெக்சர் ரன் பண்ணுறீங்க அண்ட் எந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க, விண்டோஸ் ஆர் லினக்ஸ். அண்ட் நீங்கள் வந்து பேலோட் சூஸ் பண்ணுறது ப்ராப்பராக இருக்கணும். டிபெண்டிங் ஆன் தி சைஸ், அந்த சைஸுக்குள்ளே இருக்கணும். மேபி நீங்கள் யூஸ் பண்ணுற பேலோடு வந்து உங்களுடைய சைஸுக்கு அதிகமாக போச்சுன்னா அது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அண்ட் தென் நீங்கள் வந்து கண்டிப்பாக என்கோடர்ஸ் யூஸ் பண்ணி ஆகணும். -e ஆப்ஷன் ஷிகாட்டாகனை. அண்ட் அந்த என்கோடர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் நீங்கள் கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் ஃபார்மேட். ஸோ பைத்தன் எக்ஸ்பர்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து பைத்தன் ஃபார்மேட்டை சூஸ் பண்ணிக்கிட்டு வேரியபிளில் வந்து நேம் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஜஸ்ட் ஃபயர் அண்ட் பூம், அவ்வளோதான். BOF OSCP மிஷினை கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ இதோட இந்த ப்ளேலிஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் என்னுடைய அடுத்த வீடியோஸ் வந்து லினக்ஸ் பஃபர் ஓவர்ஃப்ளோ எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கும். அண்ட் அது வந்து இவ்வளோ டீட்டெயிலாக இருக்காது. ஜஸ்ட் சிங்கிள் கோ வீடியோ, ஜஸ்ட் ஒரு 30 to 40 மினிட்ஸில் இருக்கும். ஒன்ஸ் லினக்ஸ் ஆன உடனே மேபி நான் வந்து ட்ரைஹாக்மியோடைய OSCP BOF எக்ஸசைஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். லெட்ஸ் see in next video.